வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வாத்து மறுபடியும் கிடச்சிருச்சு. உட்காந்துருக்கா பார்த்தியா? ஒன்று ஆண் வாத்தை காணா, பொட்டை மட்டும் இருக்குது. ஆண் வாத்து எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த ஆண் வாத்து எங்கேன்னு தெரில. இங்கேருந்து போயிடுச்சு, கீழே ஆற்றுக்கு போயிடுச்சு. நேற்று நாற்று போடுறப்ப அழகா கூடயே வந்துடுச்சு. ஸோ அதனால் மேடம்க்கு வந்து இப்போ மறுபடியும் இந்த கூலியை ரெடி பண்ணுறோம். மேலே இருக்க அந்த ஓஸ் என்ன? கர்போஸ் இப்படி சைடில் இருங்க. ஸோ அந்த குழியில் மறுபடியும் இப்போ கீழே வந்து பிளாஸ்டிக் போட்டோம். பிளாஸ்டிக் போட்டுட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் போட்டு வச்சுட்டேன். பிளாஸ்டிக் போட்டு தண்ணி விட்டு அவங்க மேடமை வந்து இங்கே விட்டுலான்ட்டு. நான் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆச்சு. ஒரு வாரம் இருக்குமானே போய் 10-12 நாள் ஆகுது. செவ்வாய்க்கிழமை போனது. 2 வாரம் ஆச்சு. 2 வாரம் சென்று அப்படி மேலே ஏற்றுங்க. வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மேடம் வந்து வெளியே விடலான்ட்டு. இதுக்கு எப்படியாச்சும் ஒரு ஜோடி வாங்கணும். ஒரு அநேகமாக இந்த வாரத்தில் ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்துடுவோம். பயந்து கீழே போயிடுச்சு. இங்கேருந்து அந்த அன்னைக்கு மழை பெஞ்சப்ப நல்லா அந்த ஆற்று சத்தத்துக்கு போயிடுச்சு. இவங்க எதுவுமே காணோம். ஓகே, தண்ணி அப்படி இருக்கா? உள்ளார இறங்க மாட்டேங்குது. உள்ளார தானே இறங்கும் வாத்து. இறங்க மாட்டேங்குது. மேலேயே நின்று தண்ணி குடிக்குது. ஸோ குழி தோண்டி போட்டாச்சு. இறங்க மாட்டேங்குது. உள்ளார இறங்க மாட்டேங்குது. உள்ளார இறங்கணும்னு நாங்களும் பார்க்குறோம். அப்படியே மேலேயே நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல செட் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். மாட்டியா நீட்டாக பாண்டு போட்டு மேடம் உள்ளார இறக்கியாச்சு. அழகாக உட்காந்துட்டாங்க. ஆனால் ஒன்றும் இந்த ஷீட்லாம் ஒழுங்காக போடணும். இந்த ஷீட்லாம் பத்தாது. பெரிய ஷீட்டாக வாங்கி நீட்டாக போட்டோம்னா அது பாட்டுக்கு இருக்கும். பார்க்குறது பாருங்க. ஏண்டி நட்டு இதுக்கு ஒரு ஜோடி ஒரு மணிலா வாத்து ஒரு இடத்துல இருக்குது. வாங்கலாமா வேண்டாமான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அது நல்லா பெருசு, அடல்ட்டு. ஆனால் ஒரே ஒரு வாத்தாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மணிலா வாத்து பறந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஒரே டவுட்டாக இருக்குது. இல்லை இதே மாதிரி நாட்டு வாத்து இன்னொரு 4-5 வாத்து வாங்கி விட்டுலாமான்ட்டு பார்க்குறேன்.
ஜம்முன்ட்டு உட்காந்துருக்காங்கம்மா. அப்படியே எங்கிட்ட வந்தோம்னா இதுக்கு வேறு இன்னைக்கு கட் ஆயிடுச்சு. மை காட், மழை வரும்னு நினைக்கிறேன். செம்ம இருட்டுக்கிட்டு இருக்கு. நேற்று இதே மாதிரி தான் இருட்டுட்டு இருந்துச்சு. சாயங்காலம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வரும்னு பார்த்தா கடைசியில் டிம்கி கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாரு. டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம போனாலே பயப்படுறாரு. ஓகே ரைட். இதை ஒருத்தர் மட்டும் பாதுகாக்கணும். ரொம்பவும் வெளியே விடாமல் அப்பப்போ உள்ளார துரத்தி வச்சுக்கணும். அது ஒன்று ஏதோ நாயோ ஏதோ பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து இது பயந்துட்டு போயிருக்கு. எங்கேயோ கீழே போயிடுச்சுங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? ஒரு ஒன்று ஓடும் கீழே நம்ம தோட்டத்து பார்டரில். இங்கேருந்து எல்லாம் இது ரெண்டும் போச்சா இல்லை இது ஒன்று மட்டும் போச்சான்னு தெரில. ஆனால் கரெக்டாக நேற்று நாற்று போட்டுட்டு இருந்தாங்க. சவுக்கு நாற்று போடுறப்ப அழகாக அங்கே ஓடிட்டு இருந்திருக்கு. பட்டுன்னு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, இதுக்கு மீறி வேறு இங்கே விட வேண்டாம். உள்ளார பிடிச்சி அழைச்சிட வேண்டியதான். எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா மறுபடியும் இப்போ தான் கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த ஷீட்லாம் செட் ஆகாது. பெரிய ஷீட்டாக போடணும். எங்கே போயிடுச்சு அதுக்குள்ளார? போ.